ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டிசி மோட்டார் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசி மோட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின். இதில் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் ஆப்ரேட் ஆகிற ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரி பண்ணுற ஒரு கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு டிசி மோட்டார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அதாவது நம்மளோட 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். மிடில் ஃபிங்கர் வந்து கரண்ட்டுடைய டைரக்ஷன். தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸுடைய டைரக்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டில் நமக்கு கரண்ட் கேரி பண்ணும்போது ஒரு டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த டிசி மோட்டருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, டிசி ஜென்ரேட்டருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி தான். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அங்கே நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் ஆகும். இங்கே அப்படியே ஆப்போசிட். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் நம்ம ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யோக். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி. ஸோ இந்த ஃப்ரேமில் தான் நமக்கு தேவையான மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் பாத் ஃபார் ஃப்ளக்ஸ் வந்து கிடைக்கும். செகண்ட் வந்து போல் கோர் அண்ட் போல் ஷூஸ். ஸோ இதில் நமக்கு ஃபீல்டு வைண்டிங் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஃபீல்டு வைண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான மெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் எப்போ நம்ம டிசி சப்ளை வந்து கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனில். நெக்ஸ்ட் வந்து ஆர்மேச்சர் கோர். இது வந்து ஒரு லேமினேட்டட் ஸ்டீல். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எட்டி கரண்ட் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸை வந்து ஸ்லாட்டில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்மேச்சர் கோர். நெக்ஸ்ட்டு ஆர்மேச்சர் வைண்டிங். கண்டக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்மேச்சர் வைண்டிங். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் கரண்ட்டை வந்து நமக்கு கேரி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்யூட்டேட்டர். இந்த பர்டிகுலர் டிவைஸ் தான் வந்து நமக்கு இன்டியூஸ் ஆகிருக்க ஏசியை வந்து நமக்கு டிசி சப்ளையாக மோட்டார் ஆப்ரேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ப்ரஷஸ், அதாவது கார்பன் பிளாக்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, டு ப்ரொவைட் காண்டாக்ட் பிட்வீன் நம்ம கொடுக்குற சப்ளை அண்ட் ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு நடுவில் ஒரு காண்டாக்டை கொடுக்கும் த்ரூ கம்யூட்டேட்டர். ஸோ டிசி மோட்டாரில் இருக்க டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு எக்ஸைட்டேஷனை பேஸ் பண்ணி 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செப்ரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார். செகண்ட் வந்து செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி மோட்டார். செப்ரேட்லி எக்ஸைட்டட் அப்படிங்கும் போது நமக்கு நேம்லேயே வந்து இதுக்கான அர்த்தம் வந்து தெரியணும். ஃபீல்டு வைண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ஒரு டிசி சோர்ஸை வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். ஆனால் செல்ஃப் எக்ஸைட்டடில் இதுக்கான சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்மேச்சர்லேயே வந்து நமக்கு சப்ளை ஆகும். அண்ட் இதில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஷண்ட் மோட்டார், சீரிஸ் மோட்டார் அண்ட் காம்பவுண்ட் மோட்டார். ஷண்ட்டில் வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மேச்சர் கூட பேரலில் கனெக்ட் ஆகிருக்கும். சீரிஸ் மோட்டாரில் ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மேச்சர் சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும். காம்பவுண்ட் மோட்டரில் பார்த்தோம் அப்படின்னா சீரிஸ் அண்ட் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு இருக்கும். இதில் அகெயின் ஃபர்தராக நமக்கு லாங் ஷண்ட், ஷார்ட் ஷண்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிசி மோட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசி வோல்டேஜை வந்து ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்டு வைண்டிங்க்கு வந்து சப்ளை பண்ணணும். அந்த கண்டிஷனில் ஃபீல்டு வைண்டிங்கில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டை நமக்கு கேரி பண்ணி அண்ட் இட் லைஸ் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த கண்டிஷனில் தான் நமக்கு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு B × I × L. இதனால் நமக்கு ஒரு டார்க் வந்து ஆர்மேச்சரில் க்ரியேட் ஆகும். கம்யூனேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் தட் டைரக்ஷன் ஆஃப் டார்க் வந்து ரொட்டேஷன்லேயுமே நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பேக் EMF இன் டிசி மோட்டார். ஸோ ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கட் ஆகும். அந்த கண்டிஷனில் ஒரு EMF வந்து நமக்கு இன்டியூஸ்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு க்ரியேட் ஆகும். அதனால தான் இது நம்ம வந்து பேக் EMF அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, P/Zn divided by 60 × A. ஸோ மோட்டாருடைய வோல்டேஜ் ஈக்குவேஷன் வந்து V is equal to EB plus IA × RA. V அப்படிங்கிறது சப்ளை வோல்டேஜ், IA வந்து ஆர்மேச்சர் கரண்ட், RA அப்படிங்கிறது வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மோட்டார் பற்றி பார்க்கலாம். மெக்கானிக்கல் பவருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா EB × IA. EB அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், பேக் EMF. IA அப்படிங்கிறது வந்து ஆர்மேச்சர் கரண்ட். ஆனால் பவர் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு ஆங்குலர் ஸ்பீட் அப்படின்னு நமக்கு பேசிக் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 2π × n / 60. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலைஸ்டாக
டார்க்குக்கான வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் கிடைக்கும் which is equal to P into 60 divided by 2 pi into n. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 9.55 into EB into IA, அதாவது P is equal to EB into IA. அந்த ஈக்குவேஷனையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க வேல்யூ தான் இது. ஸோ கிவன் மோட்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் இன்டு ஆர்மேச்சர் கரண்ட். டிசி மோட்டாருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷண்ட் மோட்டார். இதில் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து கிடைக்கும். டார்க் வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சீரிஸ் மோட்டார் டைப்பில் நமக்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கும். ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா லோடு பொறுத்து டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் காம்பவுண்ட் மோட்டாரில் இட் ஹேஸ் போத் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த ஷண்ட் அண்ட் சீரிஸ் மோட்டார் அது ரெண்டுத்துடைய ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு இந்த பர்டிகுலர் டைப்பில் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கம்யூட்டேஷன் இன் டிசி மோட்டார்ஸ். கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் கரண்ட் ரிவர்சல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற கரண்ட்டுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அப்போ ஒரு கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டில் இருந்து இன்னொன்றுத்துக்கு பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ரிவர்சல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல கம்யூட்டேஷன் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஸ்பார்க்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து யூஸிங் இன்டர்போல்ஸ், அதாவது கம்யூட்டேட்டிங் போல்ஸ். செகண்ட் வந்து யூஸிங் ஹை ரெசிஸ்டன்ஸ் ப்ரஷஸ். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ஷண்ட் மோட்டராக இருக்கும்போது நம்ம ஃபேன்ஸ் ப்ளோவர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சீரிஸ் மோட்டார் வந்து கிரெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் மோட்டார் வந்து எலிவேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A 4-pole DC shunt motor has 500 conductors, lap out, flux per pole is equal to 0.02 Weber, speed 1000 RPM கொடுத்துருக்காங்க. ஆர்மேச்சர் கரண்ட் 50 amperes, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0.1 ohms கொடுத்துருக்காங்க. பேக் EMF நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு தேவையான P, pi, Z, N and A வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டைரக்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பேக் EMF நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்டிருக்க கொஸ்டின் டைப் ஆஃப் டிசி மோட்டார் பெஸ்ட் சூட்டட் ஃபார் கிரேன்ஸ் அண்ட் ஹாய்ஸ்ட் இஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த டிசி மோட்டார் த பேக் EMF இஸ். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த நேச்சரை பொறுத்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஸ்பீட் ஆஃப் டிசி மோட்டருடைய ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் n is equal to V minus IARA divided by K into pi. n அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் இன் ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட், V சப்ளை வோல்டேஜ், IA ஆர்மேச்சர் கரண்ட், RA ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், பை அப்படிங்கிறது வந்து ஃப்ளக்ஸ் பர் போல், கேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மோட்டாருக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்னெல்லாம் வந்து கன்க்ளூட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ஆர்மேச்சருடைய சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் RA வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ ஸ்பீட் வந்து எதை பொறுத்து நமக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜை பொறுத்து நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஃபார் ஷண்ட் மோட்டாரில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபீல்ட் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இதில் நம்ம ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், அதாவது ஃபீல்ட் ரியோஸ்டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபீல்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதனால் ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுத்துருக்க ரேட்டட் ஸ்பீடை விட நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஸ்பீடை விட அதிகம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ NS directly proportional to L by pi. நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். இங்கே நம்ம ஒரு வேரியபிள் ரெசிஸ்டரை வந்து ஆர்மேச்சர் கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ வோல்டேஜ் ட்ராப் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டரில் வந்து ரெடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் தி ஆர்மேச்சரை நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஸ்பீட் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ நார்மலாக இருக்க ஸ்பீடை விட கம்மியாக வேணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா N வேல்யூ வந்து இட் டிக்ரீசஸ் வென் த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ கம்மியாக வேணுமா ஜாஸ்தியாக வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டைப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ ஆர்மேச்சர் வந்து நம்ம ஒரு வேரியபிள் வோல்டேஜ் கூட சப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தோன்னா மோட்டார் ஜென்ரேட்டர் செட் ஆர் எலக்ட்ரானிக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம் வேரியபிள் வோல்டேஜ். அதனால் நமக்கு ஒரு ஸ்மூத் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். அதாவது அபவ் அண்ட் பிலோ த ரேட்டட் ஸ்பீடில் நமக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சீரிஸ் மோட்டரில் இருக்கிற ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு டைவர்ட்டர். ஸோ இங்கே நம்ம ஒரு ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் parallel டு சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்.
ஸோ இட் அலவுஸ் அ பார்ட் ஆஃப் கரண்ட் டு பைபாஸ் த ஃபீல்டு வைண்டிங். அதனால நமக்கு ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகி ஃபைனலாக ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். இது வந்து ஷண்ட் மோட்டாரில் பார்த்து அதே மாதிரி தான் வந்து இந்த மெத்தட் இருக்கும். அதனால் ஸ்பீட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். தேர்ட் வந்து டேப்டு ஃபீல்டு கண்ட்ரோல். ஃபீல்டு வைண்டிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம டேப் பண்ணியிருப்போம். அதனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால நமக்கு ஃப்ளக்ஸ் அண்ட் ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள். 220 வோல்ட் டிசி ஷண்ட் மோட்டார் ஹேஸ் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ 1000 RPMல ஆர்மேச்சர் கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் அன் எக்ஸ்ட்ரா 2 ohms ரெசிஸ்டர் இஸ் ஆடட் இன் ஆர்மேச்சர் சர்க்கியூட், armature current becomes 40 amperes. Find the new speed. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் EMF வந்து இனிஷியலாக இருக்கிற கண்டிஷனுக்கு கேல்குலேட் பண்ணணும். செகண்ட் வந்து இப்போ நமக்கு ஆர்மேச்சர் கரண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம புதுசாக இருக்கிற ஒரு பேக் EMF வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஸ்பீட் ரேஷியோ வந்து கேல்குலேட் பண்ணணும், which is equal to EB2 by EB1 into N1. So, இது பேஸ் பண்ண previous year question. In a DC shunt motor, which method is preferred for increasing speed above the rated value? In a DC series motor, which method is used to increase speed? Armature resistance control of DC motor is generally used for. So, applications பொறுத்து நமக்கு இந்த மாதிரி different types வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டிசி ஸ்டார்டர்ஸை பற்றி பார்க்கலாம். எதுக்காக ஒரு டிசி மோட்டாரில் ஸ்டார்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னா, டிசி மோட்டார் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்மேச்சர் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அதாவது நமக்கு இனிஷியலாக பேக் EMF இந்த EB வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் ஃபார்முலா படி IA is equal to V minus EB divided by RA அப்படின்ட்டு இருக்கும். இந்த கண்டிஷனில் இப்போ நமக்கு பேக் EMF ஜீரோவாக இருக்கிறதுனால EB ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? IA is equal to V by RA அப்படின்னு கிடைக்கும். RA அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங் கரண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு ஆர்மேச்சர் வைண்டிங்கை டேமேஜ் பண்ணி கொடுக்கும். கம்யூட்டேட்டர் அண்ட் ப்ரஷஸ் வந்து டேமேஜ் ஆகும். அண்ட் மெக்கானிக்கல் ஷாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு ஸ்டார்டரை யூஸ் பண்ணி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜை அப்ளை பண்ண போகிறோம் ஆர்மேச்சருக்காக. ஸோ எப்படின்னா த்ரூ த ரெசிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு தேவையான இந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட் ஆகும். ஸோ இந்த டிசி ஸ்டார்டருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மோட்டரை வந்து ஓவர்லோட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி லோ வோல்டேஜ் சப்ளை கண்டிஷன்ஸில் இருந்து மோட்டரை நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டிசி ஸ்டார்டர்ஸில் இருக்க டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர். ஸோ 3 பாயிண்ட் அப்படிங்கிறதுலே நமக்கு 3 பாயிண்ட் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைன், ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்ட், LAF. அதனால தான் இதை நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நமக்கு ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் இன் சீரிஸ் வித் ஆர்மேச்சர், நோ வோல்டேஜ் காயில் அண்ட் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் வந்து ஆஃப் பொசிஷனில் இருந்து ஆன் பொசிஷனுக்கு செவரல் ஸ்டட்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சீரிஸ் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைச்சிட்டே வரும். எது வரைக்கும் அப்படின்னா ரன் பொசிஷனுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். அதுக்கப்புறமா இந்த நோ வோல்டேஜ் காயில் அதாவது NVC பார்த்தீங்க அப்படின்னா ரன் பொசிஷனில் நமக்கு ஹோல்ட் பண்ணும். எது வரைக்கும் அப்படின்னா ஃபீல்டு சர்க்கியூட் வந்து எனர்ஜைஸ் ஆகிற வரைக்கும். ஸோ சப்ளை வோல்டேஜ் ஃபெயில் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஃபீல்ட் கரண்ட் வந்து கம்மியாயிடுச்சுனாலோ இந்த நோ வோல்டேஜ் காயில் வந்து டீஎனர்ஜைஸ் ஆகி ஹேண்டில் மறுபடியும் ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். இதில் லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபீல்டு வீக்கனிங் மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள். ஏன்னா இந்த நோ வோல்டேஜ் காயில் வந்து இட் இஸ் இன் சீரிஸ் வித் த ஃபீல்டு வைண்டிங். அதனால் இது வந்து சூட்டபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து 4 பாயிண்ட் ஸ்டார்டர். இது வந்து 3 பாயிண்ட் ஸ்டார்டர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த நோ வோல்டேஜ் காயில் வந்து டைரெக்டாக சப்ளை வோல்டேஜுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்போம், விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃபீல்டு சர்க்கியூட். ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பை ஃபீல்டு வீக்கனிங் ரெக்வயர்டாக இருக்கும்போது தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டார்டரை யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலையபிளாக இருக்கும் ஃபார் ஹேண்ட்லிங் ரிட்டர்னிங் டு ஆஃப் டியூரிங் த ஸ்பீட் கண்ட்ரோல் கண்டிஷன். நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் ஸ்டார்டர். இது வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிசி சீரீஸ் மோட்டார். இதில் நமக்கு 2 டெர்மினல்ஸ் தான் இருக்கும், ஒன்று லைன், இன்னொன்று ஆர்மேச்சர். இதில் ஒரு ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓவர்லாட் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இதை பேஸ் பண்ண ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள். 220 வோல்ட் டிசி ஷண்ட் மோட்டார் ஹேஸ் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டர் இல்லாமல் ஸ்டார்டிங் கரண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் வோல்டேஜ் அண்ட் பேக் EMF வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக 0 அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
Previous year question, the purpose of a starter in DC motor is to, which starter is preferred for a DC shunt motor with field weakening speed control, which coil in a DC starter drops the handle back to off when the supply fails. நெக்ஸ்ட் லாஸஸ் இன் டிசி மிஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் எல்லா இன்புட்டில் கொடுக்குற பவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பவராக நமக்கு கன்வெர்ட் ஆகாது. ஸோ இன்புட்டில் சில லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், வைப்ரேஷன் இல்லை வேறு ஏதாவது எஃபெக்ட்னால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ பவர் லாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற எஃபிஷியன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டிசி மிஷினை நம்ம எடுத்துக்கும் போது, அதாவது மோட்டராக இருந்தாலும் சரி, ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, total loss வந்து it is equal to copper loss plus iron loss plus mechanical loss அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லாஸஸ் வந்து ஒரு டைப்பாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து காப்பர் லாஸஸ், அதாவது ஐ ஸ்கொயர் லாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதனால் அக்கர் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கரண்ட் flowing through resistance of various windings. ஸோ ஒவ்வொரு வைண்டிங்ஸ்லேயும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அது வழியாக ஃப்ளோ ஆகுற கரண்ட்னால நமக்கு கிடைக்கிற லாஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ ஸ்கொயர் ஆர் லாஸஸ். ஸோ ஆர்மேச்சர் காப்பர் லாஸோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா IA ஸ்கொயர் இன்ட்டு RA அப்படின்னு நமக்கு கிடைக்கும். IA அப்படிங்கிறது ஆர்மேச்சர் கரண்ட், RA அப்படிங்கிறது வந்து ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட் ஃபீல்டோட காப்பர் லாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ISH ஸ்கொயர் இன்ட்டு RSH. ISH அப்படிங்கிறது வந்து ஷண்ட் ஃபீல்டு கரண்ட், RSH அப்படிங்கிறது வந்து ஷண்ட் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் சீரிஸ் ஃபீல்ட் காப்பர் லாஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ISC ஸ்கொயர் இன்ட்டு RSC. ISC அப்படிங்கிறது வந்து சீரிஸ் ஃபீல்டு கரண்ட், RSC வந்து சீரிஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லோட் கரண்ட்டை பொறுத்து நமக்கு வேரி ஆகும். அதனால தான் இதை வந்து நம்ம வேரியபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து அயன் லாஸ், அதாவது கோர் லாஸ். இது எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா ஆர்மேச்சர் கோரில் வந்து அக்கர் ஆகும். ஏன்னா அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் which is equal to KH into B max power 1.6 into F into V. KH அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டெரிசிஸ் கான்ஸ்டன்ட், B max வந்து மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, F வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் மேக்னெட்டிக் ரிவர்சல், V அப்படிங்கிறது வந்து வால்யூம் ஆஃப் கோர். ஸோ இந்த லாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீல் லேமினேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எடி கரண்ட் லாஸ் which is equal to KE into B max square into F square into T square into V. இதில் KE அப்படிங்கிறது வந்து எடி கரண்ட் கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது வந்து லேமினேஷனுடைய திக்னஸ். ஸோ இது நம்ம தின் லேமினேட்டட் கோர்ஸை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மெக்கானிக்கல் லாஸ். ஸோ இது எதனால் அக்கர் ஆகும் அப்படின்னா பேரிங்ஸில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது விண்டேஜ் லாஸஸ்னால வந்து அக்கர் ஆகும். ஸோ ஒரு கொடுத்துருக்க ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் லாஸஸை எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அயன் லாஸ் ப்ளஸ் மெக்கானிக்கல் லாஸ் ப்ளஸ் ஷண்ட் ஃபீல்டு காப்பர் லாஸ், அதாவது ஷண்ட் மிஷின்ஸில். அண்ட் அதே மாதிரி வேரியபிள் லாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் ப்ளஸ் சீரிஸ் ஃபீல்ட் காப்பர் லாஸ். இது எல்லாமே நமக்கு லோடு டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் இது நம்ம வேரியபிள் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் லாஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் ப்ளஸ் ஃபீல்ட் காப்பர் லாஸ் ப்ளஸ் அயன் லாஸ் ப்ளஸ் மெக்கானிக்கல் லாஸ். ஸோ எதுக்காக நம்ம லாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி which is equal to அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு லாஸஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ண questions, which losses in a DC machine vary with the square of the load current, which losses are present even when the DC machine is running without load, iron losses in DC machine occur in. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டிங் ஆஃப் டிசி மிஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்டிங்கான பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மிஷினோட எஃபிஷியன்சி டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக, லாஸஸ் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்காக, பர்ஃபார்மன்ஸ் போத் அண்டர் லோட் அண்ட் நோ லோட் கண்டிஷன்ஸில் செக் பண்ணுறதுக்காக, அண்ட் ஆப்ரேஷனில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்டிங்கை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் டெஸ்ட். லோடை வந்து டைரெக்டாக நம்ம மிஷினுக்கு அப்ளை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பிரேக் டெஸ்ட் அவுட்புட்டை வந்து நமக்கு டைரெக்டாக மெஷர் பண்ணி கொடுக்கும். ஆனால் லார்ஜ் மிஷின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். செகண்ட் வந்து இன்டைரக்ட் டெஸ்ட். மிஷின் வந்து இதில் நம்ம கம்ப்ளீட்டாக லோட் பண்ண மாட்டோம். லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணிவிட்டு எஃபிஷியன்ஸை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வின்பர்ன்ஸ் டெஸ்ட், ஹாப்கின்சன்ஸ் டெஸ்ட் அண்ட் ரிட்டார்டேஷன் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டைரக்ட் டெஸ்ட், அதாவது பிரேக் டெஸ்ட் டிசி மோட்டாரில் பார்க்கலாம்.
பெல்ட் பிரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளைடு டு புல்லி மவுண்டட் ஆன் தி மோட்டார் ஷாஃப்ட். ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் பேலன்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் மெஷர்ஸ் த டைட் சைட் அண்ட் தி ஸ்லாக் சைட் ஃபோர்ஸஸ். ஸோ அவுட்புட் பவர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 2 pi into n into W1 minus W2 into R by 60. ஸோ n அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் அண்ட் RPM, W1 W2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங்ஸ் and R அப்படிங்கிறது வந்து radius of pulley. So efficiency which is equal to output power by input power into 100. Input power வந்து it is equal to product of voltage into current. செகண்ட் வந்து இன்டைரக்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின் பர்ன்ஸ் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம், விச் இஸ் அ நோ லோட் டெஸ்ட் ஆன் ஷண்ட் மோட்டார். ஸோ நம்ம மோட்டரை எந்த கண்டிஷனில் ரன் பண்ணுவோம் அப்படின்னா ரேட்டட் வோல்டேஜ்லையும் எந்த விதமான லோடும் அப்ளை பண்ணாமல் ரன் பண்ணணும். அப்போ நம்ம நோ லோட் இன்புட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அடுத்தது ஷண்ட் ஃபீல்ட் காப்பர் லாஸை வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ லோட் கரண்ட் வந்து டோட்டல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸஸ் ப்ளஸ் ஆம்பியர் காப்பர் லாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மெத்தோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபுல் லோட் நமக்கு தேவைப்படாது. ஆனால் லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் இன்க்ளூட் லோட் டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரே லாஸஸ். நெக்ஸ்ட் ஹாப்கின்சன்ஸ் டெஸ்ட், அதாவது பேக் டு பேக் டெஸ்ட். ரெண்டு ஐடென்டிக்கல் மிஷின்ஸை மெக்கானிக்கலாக நம்ம கப்பிள் பண்ணிப்போம். ஒன்று மோட்டராக ஆப்ரேட் ஆகும், இன்னொன்று ஜென்ரேட்டராக ஆப்ரேட் ஆகும். ஸோ பவர் சப்ளைட் ஃப்ரம் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கவர்ஸ் ஒன்லி த லாஸஸ். இது நம்ம ஒரு லார்ஜ் மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம் வேர் ஃபுல் லோட் டெஸ்டிங் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். தேர்ட் வந்து ரிட்டார்டேஷன் டெஸ்ட், அதாவது ரன்னிங் டவுன் டெஸ்ட். மிஷின் வந்து இட் இஸ் ட்ரிவன் டு ரேட்டட் ஸ்பீட் அண்ட் சப்ளை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ டைம் டேக்கன் ஃபார் ஸ்பீட் டு ரெடியூஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு டிஸ்லரேஷனில் இருந்து கான்ஸ்டன்ட் லாஸஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கான கீ ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்மேச்சர் காப்பர் லாஸ், ஷண்ட் ஃபீல்ட் காப்பர் லாஸ், சீரீஸ் ஃபீல்ட் காப்பர் லாஸ், அவுட்புட் பவர் இன் பிரேக் டெஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நமக்கு தேர்ட் பேராமீட்டரை கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பர்ன்ஸ் டெஸ்ட் இஸ் கண்டக்டட் ஆன் இன் பிரேக் டெஸ்ட் ஆஃப் அ DC motor. Output power is determined using which test requires two identical DC machines அப்படின்னு அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பேட்ரிஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பேட்ரி அப்படிங்கிறது நம்ம செகண்டரி செல் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் அன் எலக்ட்ரோகெமிக்கல் டிவைஸ். இதில் நமக்கு எனர்ஜி வந்து கெமிக்கல் ஃபார்மில் ஸ்டோர் ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து நமக்கு டெலிவர் ஆகும் தேவைப்படுற நேரத்தில். ஸோ ப்ரைமரி செல்ஸ் மாதிரி இல்லாமல் ஸ்டோரேஜ் பேட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும் கரண்ட்டை பாஸ் பண்ணி ரிவர்ஸ் டைரெக்ஷனில். ஸோ அதுதான் இதோடைய யூனிக் ஃபீச்சர். ஸோ ஒரு லெட் ஆசிட் ஸ்டோரேஜ் பேட்டரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டெய்னர். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட் ரப்பர் ஆர் பாலிப்ரோபிலின் விச் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆசிட். நெக்ஸ்ட் பிளேட்ஸ், பாசிட்டிவ் பிளேட்ஸ் அண்ட் நெகட்டிவ் பிளேட்ஸ். பாசிட்டிவ் பிளேட்ஸ் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் லெட் டயோக்சைட், நெகட்டிவ் பிளேட்ஸ் வந்து ஸ்பாஞ்ச் லெட். ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட்டர்ஸ் வந்து தேவைப்படும் விச் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோபோரஸ் மெட்டீரியல். அண்ட் இது வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிளேட்ஸ்க்கு நடுவில் வந்து பிளேஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட். இதுக்கு நம்ம டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம் வித் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் 1.2 to 1.3. அண்ட் வெண்ட் ப்ளக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது டர்ட் என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ட் கேஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆக்சைடு அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கான கெமிக்கல் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பர்டிகுலர் டைப் வந்து இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜிங் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் பிளேட்டில் லெட் ஆக்சைடு ப்ளஸ் sulfuric acid plus 2H plus 2 electrons வந்து பார்த்தீங்கன்னா it gives PbSO4 and water. நெகட்டிவ் பிளேட்டில் அதே மாதிரி lead and SO42 பார்த்தீங்கன்னா it gives out PbSO4 plus 2 electrons. ஸோ ஓவராலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜிங் சைடில் நமக்கு ரியாக்ஷன் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும்போது சல்ஃபியூரிக் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ரெண்டு பிளேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லெட் சல்ஃபேட் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு பாசிட்டிவ் பிளேட் அண்ட் நெகட்டிவ் பிளேட் ரெண்டுத்துலேயுமே PbSO4 வந்து கிடச்சிருக்கு. சார்ஜிங் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே நமக்கு PbSO4 வந்து அப்படியே PbO2 அதாவது லெட் ஆக்சைடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் ஆகிடும் பாசிட்டிவ் பிளேட்டில். அண்ட் லெட்டாக நெகட்டிவ் பிளேட்டில் வந்து கன்வெர்ட் ஆகும். சல்ஃபியூரிக் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சார்ஜிங் ப்ராசஸில் இன்க்ரீஸ் ஆகிடும்.
ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வோல்டேஜ் வந்து நாமினல் வோல்டேஜ் பர் செல் வந்து 2 வோல்ட், ஃபுல்லி சார்ஜாக இருக்கும்போது 2.2 அண்ட் ஃபுல்லி டிஸ்சார்ஜாக இருக்கும்போது 1.8 இருக்கும். கெப்பாசிட்டி which is equal to current into time. எஃபிஷியன்சி ஆம்பியர் ஹார் எஃபிஷியன்சி வந்து it is equal to AH output by AH input and watt hour efficiency வந்து WH output by WH input அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸுடைய மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் லெவல்ஸை வந்து இட் கீப்ஸ் அபவ் பிளேட்ஸ் பை ஆடிங் டிஸ்டில்டு வாட்டர். ஆனால் ஆசிடை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி டெர்மினல்ஸை வந்து நம்ம க்ளீன் அண்ட் கோட்டட் வித் பெட்ரோலியம் ஜெல்லியாக வச்சுக்கணும். டீப் டிஸ்சார்ஜிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதாவது 1.8க்கு கீழே வந்து நம்ம வரக்கூடாது. அண்ட் ரெகுலராக நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வந்து செக் பண்ணணும் யூஸிங் ஹைட்ரோமீட்டர். அண்ட் பேட்டரியை வந்து க்ளீன் அண்ட் ட்ரையாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஸ்டார்டிங் சிஸ்டம்ஸ், UPS, ரயில்வே சிக்னலிங் அண்ட் பவர் பேக்கப் இன் டெலிகாம் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து கெப்பாசிட்டி, எனர்ஜி ஸ்டோர்ட், எஃபிஷியன்சி, இது எல்லாமே நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லெட் ஆசிட் செல்லுடைய நாமினல் வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டியூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் லெட் ஆசிட் செல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெட் ஆசிட் பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல்லி டிஸ்சார்ஜ் லெட் ஆசிட் செல்லில் பாசிட்டிவ் பிளேட் வந்து எதை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பேட்டரியோடைய கெப்பாசிட்டி வந்து எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் டிசி மிஷின்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்பெஷல் டிசி மிஷின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற டிசி மோட்டார்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மிஷின்ஸ். ஸோ நார்மல் டிசி மிஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது டிசி சீரீஸ் மோட்டார், அதாவது ஸ்பெஷல் ஹை டார்க் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டைப். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஷண்ட் மோட்டாருக்கு சிமிலராக இருக்கும். ஸோ ஷண்ட் மோட்டார் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மேச்சர் கூட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வெரி ஹை ஸ்டார்டிங் டார்க் வந்து கிடைக்கும். அதுதான் இதனுடைய யூனிக் ஃபீச்சர். அண்ட் ஸ்பீட் பார்த்திங்கன்னா லோட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரெயின்ஸ், ஹாய்ஸ்ட், எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அண்ட் எலிவேட்டர்ஸ். ஸ்பீட் ஈக்குவேஷன் வந்து n is directly proportional to 1/pi. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் வித் லோட். ஸோ ஸ்பீட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிசி ஷண்ட் மோட்டார் வித் காம்பவுண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ காம்பவுண்ட் ஓன் மோட்டார் அப்படிங்கும்போது ஃபீல்டு வைண்டிங்கில் நமக்கு சீரீஸ் அண்ட் ஷண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்ஸில் இருக்கும். இதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்தராக கியூமுலேட்டிவ் காம்பவுண்ட், அதாவது சீரீஸ் எய்ட்ஸ் ஷண்ட் ஃபீல்டாக இருக்கும். இதில் நமக்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் அண்ட் குட் ஸ்பீட் ரெகுலேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா சீரீஸ் அப்போசஸ் தி ஷண்ட். இது வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப் வந்து இல்லை. நெக்ஸ்ட் டிசி சர்வோ மோட்டர். ஸோ இது நம்ம டீட்டெயில்டாக இதுக்கப்புறமா வர டாபிக்ஸில் எல்லாத்துலேயுமே பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஜஸ்ட் ஒரு சம்மரியாக இங்கே பார்க்கலாம். இதுக்கான பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம் டு அச்சீவ் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீட் ஆர் பொசிஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லைனா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டைப் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ஷனில். இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து குவிக் ரெஸ்பான்ஸ் அண்ட் வேரியபிள் ஸ்பீடில் நமக்கு ஆப்ரேட் ஆகும். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொபோட்டிக்ஸ், சிஎன்சி மிஷின்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டிசி சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் மேக்னெட் டிசி மோட்டார், பிஎம்டிசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ இதுவுமே நமக்கு வர ஃபர்தர் டாபிக்ஸில் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபீல்டு வைண்டிங்ஸ்க்கு பதிலாக. அட்வான்டேஜஸ் வந்து ஸ்மாலர் சைஸ் அண்ட் லைட் வெயிட் அண்ட் இங்கே நமக்கு எந்த விதமான ஃபீல்டு காப்பர் லாஸஸுமே இருக்காது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லிமிட்டட் கெப்பாசிட்டி. பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சரில் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து டாய்ஸ், வைப்பர்ஸ் அண்ட் ப்ளோவர்ஸ். டிசி சீரீஸ் ஜென்ரேட்டர். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து ஆர்மேச்சர் கூட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸில் அவுட்புட் வோல்டேஜ் வந்து லோடை பொறுத்து நமக்கு ஷார்ப்பாக ரைஸ் ஆகும். ஸோ ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் டைப் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் சீரீஸ் ஆர்க் லைட்னிங் அண்ட் பூஸ்டிங் இன் ஃபீடர்ஸ். நெக்ஸ்ட் டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். இதில் நமக்கு cumulative compound generator and differential compound generator அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. cumulative டைப்பில் நமக்கு வோல்டேஜ் வந்து இட் ரைசஸ் வித் லோட். ஆனால் டிஃப்ரென்ஷியல் டைப்பில் இட் ரேப்பிட்லி ட்ராப்ஸ். அதாவது ரொம்ப சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா லோடை பொறுத்து நமக்கு வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகும்.
அப்ளிகேஷன்ஸ் எங்கே அப்படின்னா பவர் சப்ளை வேர் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது வேரியிங் லோட் கண்டிஷனில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் எங்கே தேவையோ அந்த இடத்துல தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் ஃபீல்டு வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சப்ளைடு ஃப்ரம் இண்டிபெண்டன்ட் டிசி சோர்ஸ். ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டட் அந்த நேம்லேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லோட். லெபார்டரிஸ் அண்ட் எக்ஸைட்டேஷன் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் டைப்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் விச் இஸ் P/Zn டிவைடட் பை 60A அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டார்க் ஈக்குவேஷன் PZ/IA டிவைடட் பை 2πA அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். So the based on a previous year question, DC series motor is best suited for applications based question. Which DC motor has best speed regulation? So characteristics are based on a question. In a PMDC motor, field is produced by. So என்ன particular role வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கோ அதை பேஸ் பண்ண ஒரு question. Armature torque of a DC motor is directly proportional to. Which of the following is a special purpose DC motor used in control systems? ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் இந்த பெர்மனன்ட் மேக்னட் டிசி மோட்டார் பற்றி ஒரு டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். பெர்மனன்ட் மேக்னட் டிசி மோட்டார் அப்படிங்கிறது வந்து டிசி மோட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு டைப். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்மனன்ட் மேக்னட்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். யூஸ்வலாக நம்ம ஃபீல்டு வைண்டிங்ஸ்னால நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம பெர்மனன்ட் மேக்னட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் நமக்கு செப்பரேட் எக்ஸைட்டேஷன் வந்து தேவைப்படாது. அதை நம்ம இங்கே எலிமினேட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டேட்டர் அதாவது ஃபீல்டு சிஸ்டமில் permanent magnets வச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவோம் which fixed to the inner surface of stator frame and இந்த magnets தான் நமக்கு தேவையான ஒரு constant magnetic field வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ரோட்டர் ஆர் ஆர்மேச்சர் அதாவது laminated core with armature windings which are placed in slots. ஸோ இது வந்து நம்ம ஒரு கம்யூட்டேட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். கம்யூட்டேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா segmented copper rings which is mounted on rotor shaft and இதை வந்து நம்ம armature windings கூட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ரஷஸ் அதாவது கார்பன் ப்ரஷஸ் இன் ஹோல்டர்ஸ். இது எதுக்காக அப்படின்னா கம்யூட்டேட்டர் கூட காண்டாக்டில் இருந்தால் தான் நம்மளால் டிசி கரண்ட்டை சப்ளை பண்ண முடியும். அதுக்காக நான் இந்த ப்ரஷஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் நம்ம டிசி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சருக்கு கொடுக்க போகிறோம். எது மூலமாக அப்படின்னா ப்ரஷஸ் அண்ட் கம்யூட்டேட்டர் மூலமாக கொடுக்கும்போது கரண்ட் வந்து ஆர்மேச்சர் கண்டக்டரில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஆர்மேச்சர் வந்து இட் இஸ் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னட்ஸ். அப்போ நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும் ஆன் தி ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ்லாம். அதுதான் நம்ம B/I/L அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் which causes the armature to rotate. ஸோ கம்யூட்டேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா it ensures that the torque always acts in the same direction. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் இங்கே நமக்கு எந்த விதமான ஃபீல்டு வைண்டிங் இல்லை, அதனால் சைஸ் அண்ட் வெயிட்டில் ரிடக்ஷன் இருக்கும். ஃபீல்டு காப்பர் லாஸ் இல்லை, அதனால் ஹையர் எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். அண்ட் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலர் சைஸ், ஹையர் எஃபிஷியன்சி அண்ட் சிம்பிளர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லோவர் மெயின்டெனன்ஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லோ பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பெர்மனன்ட் மேக்னட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹையர் டெம்பரேச்சரில் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபிக்ஸட் ஃப்ளக்ஸாக இருக்கிறதுனால ஸ்பீட் கண்ட்ரோல் பை ஃப்ளக்ஸ் வேரியேஷன் வந்து நமக்கு பாசிபிளாக இங்கே இருக்காது. அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் டேப் ரெக்கார்டர்ஸ், போர்ட்டபிள் ஃபேன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் டாய்ஸ் எல்லாமே. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேக் இஎம்எஃப் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீட் ஈக்குவேஷன் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V-IA/RA டிவைடட் பை பை அண்ட் டார்க் ஈக்குவேஷன். So இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். In a PMDC motor, the magnetic field is produced by which of the following is not an advantage of PMDC motors? In a PMDC motor, speed control by varying field flux is. So எல்லாமே statement based questions. In PMDC motors, flux is. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னட் டிசி மோட்டார் டைப்ஸில் இருக்கிற டீட்டெயில்டு திங்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் டிசி சர்வோ மோட்டார் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசி சர்வோ மோட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசி மோட்டார் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷனுக்காக டிசைன் பண்ணுறது. ஸோ ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் நமக்கு அவுட்புட் பொசிஷன் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டிசையர் பொசிஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எரர் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த மோட்டார் இன்புட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிசி சர்வோ மோட்டார் வந்து கன்வென்ஷனல் டிசி மோட்டார் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய டிசி மோட்டாரும் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஆனால் என்னென்ன
சின்ன கண்டிஷன்ஸ், அதாவது என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோலில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் வந்து செய்வோம். ஸோ இதில் இருக்க மெயின் பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரம் பெர்மனன்ட் மேக்னட்ஸ் ஆர் ஃபீல்டு வைண்டிங்ஸ். ஸோ ரெண்டுத்தில் நம்ம இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரோட்டர் ஆர் ஆர்மேச்சர் வந்து இட் இஸ் லேமினேட்டட் கோர் வித் ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ். அண்ட் கம்யூட்டேட்டர் அண்ட் ப்ரஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் சப்ளை ஆர்மேச்சர் கரண்ட் அண்ட் ஆல்சோ டார்க் வந்து ஒரே டைரெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறதையும் நமக்கு செக் பண்ணி கொடுக்கும். ஷாஃப்ட் விச் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த மெக்கானிக்கல் அவுட்புட். ஃபீட்பேக் டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டென்ஷியோமீட்டர், என்கோடர் ஆர் டாக்கோ ஜென்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், which is attached to the shaft for position or speed feedback. ஸோ இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் டிசி மோட்டாருடைய ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ சர்வோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சிக்னல் தான் வந்து நமக்கு தேவையான டிசையர்ட் பொசிஷனை நமக்கு டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும். ஸோ டிசையர்ட் பொசிஷன் அண்ட் ஆக்சுவலாக இருக்கிற பொசிஷன் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய எரர் சிக்னல். இந்த எரர் சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகி நம்ம டிசி சர்வோ மோட்டருடைய ஆர்மேச்சருக்கு அப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் சிக்னல் வந்து 0 ஆகிற வரைக்கும் ரொட்டேட் ஆகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிசி சர்வோ மோட்டரில் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் சீரீஸ் டைப், ஷண்ட் டைப் அண்ட் பெர்மனன்ட் மேக்னெட் டைப் இருக்குது. சீரீஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங் அண்ட் ஆர்மேச்சர் அகெயின் சீரீஸில் இருக்கும். இங்கே நமக்கு ஹை ஸ்டார்டிங் டார்க் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமன் சர்வோ அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஷண்ட் டைப்பில் நமக்கு ஃபீல்டு வைண்டிங் அண்ட் ஆர்மேச்சர் பேரலில் இருக்கும், ஆனால் பெட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் நமக்கு இங்கே கிடைக்கும். பெர்மனன்ட் மேக்னெட் டைப்பில் நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் லோ பவர் சர்வோ அப்ளிகேஷன்ஸுக்கு இந்த பர்டிகுலர் டைப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய பேசிக் டார்க் ஈக்குவேஷன் which is equal to PZ pi IA divided by 2 pi into A. T அப்படிங்கிறது டார்க், P refers to number of poles, Z total armature conductors, flux per pole is pi, IA armature current, A is number of parallel paths. ஸோ PMDC டைப்புக்கு பார்த்தீங்கன்னா pi வேல்யூ அதாவது ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வோல்டேஜ் ஈக்குவேஷன் V is equal to E plus IA into RA. V அப்படிங்கிறது அப்ளைட் வோல்டேஜ், E அப்படிங்கிறது பேக் EMF which is equal to P pi ZN divided by 60 into A. RA அப்படிங்கிறது armature resistance. நெக்ஸ்ட் நமக்கு ஸ்பீட் ஈக்குவேஷன். ஸோ N is equal to 60A into V minus IA RA divided by P pi Z அப்படின்னு கிடைக்கும். PMDC சர்வோ மோட்டார்ஸில் pi வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு ஒரு ஹை ஸ்டார்டிங் டார்க் கிடைக்கும், கண்ட்ரோல் சிக்னல்ஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் there is good linearity between control signal and speed or position output. Advantages: simple control using voltage variation, அக்யூரேட்டாக நமக்கு பொசிஷன் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் அண்ட் காம்பேக்ட் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸ் அண்ட் கம்யூட்டேட்டரை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும். லிமிட்டட் டு லோ அண்ட் மீடியம் பவர் ரேட்டிங்ஸ். ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொபோட்டிக்ஸ், ஆண்டனா பொசிஷனிங் சிஸ்டம்ஸ், CNC மிஷின்ஸ், ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனர்ஸ் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ். Previous year questions: in a DC servo motor, the feedback device is used to measure. A DC servo motor is mainly used for which of the following is not an application of DC servo motor? In a DC servo motor, the field flux is usually. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பர் மோட்டார் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பல்சஸ். அதாவது நிறைய சின்ன சின்ன பல்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட், அதாவது ஸ்டெப்ஸாக வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி கொடுக்கும். ஒவ்வொரு பல்ஸுமே வந்துட்டு மோட்டார் ஷாஃப்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஆங்கிளால் நமக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அதை தான் நம்ம ஸ்டெப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய டிசி ஆர் ஏசி மோட்டார்ஸ்க்கு மாதிரி இல்லாமல் ஸ்டெப்பர் மோட்டார் வந்து கண்டினியூஸாக நமக்கு ரொட்டேட் ஆகாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அதனால பொசிஷன் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து ரொம்ப ஐடியலாக இருக்கும். அதாவது இதில் எந்த விதமான ஃபீட்பேக் டிவைஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின் பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டர். இதில் நமக்கு நிறைய எலக்ட்ரோ மேக்னெட் வைண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ரோட்டர் வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா வேரியபிள் ரிலக்டன்ஸ் டைப் ஆர் ஹைப்ரிட் டைப்பாகவும் இருக்கலாம். ஷாஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் டு லோட் ஆர் த மெக்கானிக்கல் சிஸ்டம். ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் ஆர் எனர்ஜைஸ்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் சீக்வென்ஸ். எனர்ஜைசிங் வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மேக்னெட்டிக் போலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸ்டேட்டரில். அதனால் ரோட்டார் டீத் ஆர்
போல்ஸ் வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகும். சீக்வென்ஷியல் ஸ்விட்சிங் ஆஃப் வைண்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் மூவ்ஸ் த ரோட்டார் இன் கொடுத்துருக்க ஃபிக்ஸட் ஆங்குலர் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் ஆங்கிள் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் ரோட்டார் பெர் பல்ஸ், அதாவது இட் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என்ஆர் இன்டூ பிஹெச். என்ஆர் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ரோட்டார் டீத் ஆர் ரோட்டார் போல்ஸ், பிஹெச் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்டர் ஃபேஸஸ். ஸோ ஹைப்ரிட் டைப் ஸ்டெப்பர் மோட்டார்ஸில் இட் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை என்ஆர் இன்டூ எம். எம் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர் ரெவல்யூஷன் பர் ஃபேஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இதில் ரோட்டார் வந்து ஒரு சாஃப்ட் அயனால் நம்ம வந்து செஞ்சுருப்போம். அண்ட் இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்கும் வென் அலைன்டு வித் த ஸ்டேட்டார் போல்ஸ். பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்டெப்பர் மோட்டாரில் வந்து நமக்கு ரோட்டார் பெர்மனன்ட் மேக்னெட்டாக இருக்கும். ஸ்டெப் மோஷன் வந்து ஒரு ஸ்டேட்டார் ஃபேஸ் எக்ஸைட்டேஷனால் அச்சீவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஹைப்ரிட் ஸ்டெப்பர் மோட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 டைப்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணியிருப்போம். அதனால் ஸ்மாலர் ஸ்டெப் வந்து நமக்கு ஆங்கிள்ஸில் வந்து கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி ஹையர் டார்க் வந்து கிடைக்கும். மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டெப் மோட், அதாவது ஒவ்வொரு பல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இட் மூவ்ஸ் த ரோட்டார் பை 1 ஸ்டெப். ஹாஃப் ஸ்டெப் மோட் அப்படிங்கும்போது காம்பினேஷன் ஆஃப் சிங்கிள் அண்ட் டியூவல் ஃபேஸ் எனர்ஜைசிங் ஸ்டெப் ஆங்கிள் வந்து ஹாஃபாக நமக்கு இங்கே கிடைக்கும். தேர்ட் வந்து மைக்ரோ ஸ்டெப்பிங். கரண்ட் இன் வைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்ட்ரோல்டு டு ப்ரொடியூஸ் த ஃப்ராக்ஷனல் ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்பை பேஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இதனுடைய அட்வான்டேஜஸ் ப்ரிசைஸ் பொசிஷனிங் வித்தவுட் ஃபீட்பேக், குட் டார்க் அட் லோ ஸ்பீட், simple control using digital pulses. ஆனால் disadvantages என்னென்னா லோ எஃபிஷியன்சி, லிமிட்டட் ஸ்பீட் ரேஞ்ச், ரெசனன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சில ஸ்பீடில் நமக்கு இருக்கும், லெஸ் டார்க் அட் ஹை ஸ்பீட்ஸ். அப்ளிகேஷன்ஸ் 3D பிரிண்டர்ஸ், கேமரா பிளாட்ஃபார்ம்ஸ், டெக்ஸ்டைல் மிஷினரி அண்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டெப் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து தேவை ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Next, which type of stepper motor has a rotor made only of soft iron? Main advantage of a stepper motor is the step angle of a stepper motor depends on லாஸ்ட்டாக நம்ம வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் பற்றி பார்க்கலாம். ஸோ வேரியபிள் ரிலக்டன்ஸ் ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப்பர் மோட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு டைப் தான். இதில் ரோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அயன் அண்ட் டீத் இருக்கும் இதில். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சர்க்கியூட் வந்து இட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு அலைன், அதுவாகவே அலைன் ஆகிக்கும் ஒரு பொசிஷனில். எந்த பொசிஷன்லனா ரிலக்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அலைன் ஆகிக்கும். அகெயின் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ஜென்ரலாகவே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டேட்டர், ரோட்டார், ஷாஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இதில் இருக்க ஸ்டேட்டரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போல்ஸ் வித் கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்ஸ் இருக்கும் அண்ட் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ரோட்டார் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் லேமினேட்டட் சாஃப்ட் அயன் வித் டீத், ஆனால் எந்த விதமான வைண்டிங்ஸ் ஆர் பெர்மனன்ட் மேக்னட்ஸ் வந்து இருக்காது. ஷாஃப்ட் வந்து இட் இஸ் கனெக்டட் டு ரோட்டார் டு த லோட். ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வைண்டிங் எனர்ஜைஸ் ஆன உடனே ஸ்டேட்டார் போல் வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து மாறிடும். அப்போ ரோட்டர் டீத் வந்து இட் கெட்ஸ் அட்ராக்டட். அப்போ எனர்ஜைஸ்டு ஸ்டேட்டார் போல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மினிமம் ரிலக்டன்ஸ் பொசிஷனில் நமக்கு அலைன் பண்ணி கொடுக்கும். சீக்வென்ஷியல் எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்டர் ஃபேஸஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரோட்டரை வந்து ஸ்டெப்பாக மூவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆங்கிள் ஃபார்முலா theta is equal to 360 divided by nr into ph. Theta is அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் ஆங்கிள், nr நம்பர் ஆஃப் ரோட்டார் டீத், ph நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஃபேஸஸ். அகெயின் இதுலேயுமே நமக்கு ஆப்ரேட்டிங் மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் எக்ஸைட்டேஷன். இதில் ஒரே ஒரு ஃபேஸ் தான் வந்துட்டு ஒரு டைமில் எனர்ஜைஸ் ஆகும், ஆனால் இங்கே நமக்கு லோவர் டார்க்காக இருக்கும். 2 ஃபேஸ் எக்ஸைட்டேஷனில் 2 ஃபேஸஸ் வந்து அட்ஜசண்ட்டாக எனர்ஜைஸ் ஆகும், இங்கே நமக்கு ஹையர் டார்க் வந்து கிடைக்கும். தேர்ட் வந்து ஹாஃப் ஸ்டெப்பிங். இது வந்து சிங்கிள் அண்ட் 2 ஃபேஸ் எக்ஸைட்டேஷனுக்கு நடுவில் நமக்கு மாறி மாறி இருக்கும், அப்போ நமக்கு ஹாஃப் ஸ்டெப் சைஸ் வந்து கிடைக்கும். இதனுடைய அட்வான்டேஜஸ் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், லோ காஸ்ட், ரிலையபிள் அண்ட் குட் டார்க் அட் லோ ஸ்பீட்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லோ டார்க் கம்பேர்ட் டு தி அதர் டைப்ஸ். டார்க் வந்து நமக்கு ஹை ஸ்பீடில் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஃபேஸ் எக்ஸைட்டேஷன் வந்து தேவைப்படும். Applications, printers, photocopiers, robotics and positioning systems. Previous year questions, which stepper motor has only a soft iron rotor with teeth and no permanent magnet? Principle of operation of a variable reluctance stepper motor is in a VR stepper motor with 12 rotor teeth கொடுத்திருக்காங்க, 3 stator faces கொடுத்திருக்காங்க. step angle என்ன அப்படின்னு நம்ம calculate பண்ணணும். In a VR stepper motor, torque is developed due to
லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டாபிக் பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ அகெயின் ஸ்டெப்பர் மோட்டாரில் இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் இந்த பர்டிகுலர் பிஎம்எஸ்எம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டர் வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டாக இருக்கும் வித் ஆல்டர்னேட் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். ஸ்டேட்டரில் நமக்கு மல்டிபிள் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ வென் எனர்ஜைஸ்ட் இன் சீக்வென்ஸ் நமக்கு ரோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஆங்குலர் ஸ்டெப்ஸில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ ஸ்டேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இட் இஸ் லேமினேட்டட் ஸ்டீல் கோர் வித் மல்டிபிள் போல்ஸ். ஒவ்வொரு போலில் நமக்கு கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்ஸ் இருக்கும். ரோட்டரில் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் சிலிண்டர் இருக்கும் ஆர் டிஸ்க் வித் ஆல்டர்னேட்டிவ் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். ஏர் கேப் விச் ரெப்ரசன்ஸ் அ ஸ்மால் கேப் பிட்வீன் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர். டிரைவ் சர்க்யூட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் பல்சஸ் டு எனர்ஜைஸ் த ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் இன் அ கண்ட்ரோல்டு சீக்வென்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸ்டேட்டர் ஃபேஸ் எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆன உடனே பெர்மனன்ட் மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டரை போல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கும். அதனால் ஆப்போசிட் போல்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நமக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட்டை நம்ம சீக்வென்ஷியலாக ஸ்விட்ச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கு ரோட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். ஸோ ரிவர்சிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் அப்படியே நமக்கு ரிவர்ஸ் ஆகும். இதனுடைய ஸ்டெப் ஆங்கிள் ஃபார்முலா 360/NR × PH. ஸோ NR அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோட்டர் போல்ஸ், PH வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபேஸஸோடைய நம்பர். ஸ்பீட் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் which is equal to F × 60/steps. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டர் வந்து பெர்மனன்ட் மேக்னெட்டாக இருக்கும். ஸோ ரோட்டர் வைண்டிங்ஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஹையர் டார்க் வந்து கிடைக்கும் அண்ட் இட் ப்ரொடியூசஸ் D10 டார்க் ஈவன் வென் நாட் எனர்ஜைஸ்ட். அட்வான்டேஜஸ் சிம்பிள் கண்ட்ரோல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், குட் ஹோல்டிங் டார்க், ப்ரஷஸ் எதுவுமே இல்லை அதனால் மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. லோ ஸ்பீடில் நமக்கு ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா ஸ்டெப் ஆங்கிள் வந்து ஹைப்ரிட் டைப்பை விட அதிகமாக இருக்கும். மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஹையர் ஸ்பீட்ஸில் நமக்கு லோவர் டார்க் வந்து கிடைக்கும் இன் கம்பேரிசன் வித் ஹைப்ரிட் டைப். அப்ளிகேஷன்ஸ் பிரிண்டர்ஸ், வாட்சஸ், கேமராஸ், ரொபோட்டிக்ஸ் பொசிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். த ரோட்டர் ஆஃப் அ பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்டெப்பர் மோட்டார் கன்சிஸ்ட் ஆஃப் a permanent magnet stepper motor works on which stepper motor produces D10 torque when not energized. In a PM stepper motor has 8 rotor poles and 4 stator phases. ஸ்டெப் ஆங்கிள் என்னன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிசி மிஷின்ஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸ். ஸோ எல்லா டாபிக்ஸுமே வந்து இண்டிவிஜுவலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த டிசி மிஷின்ஸில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் மோட்டராக இருந்தாலும் சரி, ஜென்ரேட்டராக இருந்தாலும் சரி, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி வேரி ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேசிக்காக இஎம்எஃப் ஈக்குவேஷன், ஸ்பீட் ஈக்குவேஷன் அண்ட் இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆங்கிளுடைய ஈக்குவேஷன், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி டிஃபர் ஆகுது. ஸோ சில இதில் நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், சில இதில் ஃபீல்டு வைண்டிங்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.